நான் பாவம் செய்யாதிருக்கும்படியாக. யோவான் 8வது அதிகாரம் தெரிந்த வார்த்தைகள் தான், வேகமாய் வாசிக்கலாம். 8வது அதிகாரத்தின் 10-11 வசனங்களை வாசிங்கள். இயேசு நிமிர்ந்த அந்த ஸ்திரியை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரியே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அவள், இல்லை ஆண்டவரே என்றார். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். நமக்கு தெரியும், பாவத்தில் பிடிப்பட்ட ஒரு ஸ்திரீ, எல்லாரும் அவளை கொல்லும்படியே கல்லை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். சொல்ல போனா அந்த நாள் அவளுடைய கடைசி நாள். அன்னைக்கோடு அவள் வாழ்க்கை முடிய போகுது. ஆனா அவளுக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் என்னவென்றால், எத்தனையோ பேர் இதுக்கு முன்பா இதே போல பாவத்தில் சிக்கியிருந்த எத்தனையோ பேரை கல்லெறிந்து கொண்டிருப்பார்கள், தெரியவில்லை. ஆமா, ஆனால் மற்றவர்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பாக்கியம் இந்த ஸ்திரீக்கு கிடைத்தது. அன்னைக்கு அவ யாருக்கு முன்னாடி போய் விழுந்துட்டா தெரியுமா? பாவத்தை மன்னிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் முன்னாடி போய் விழுந்துட்டார். ஆமென். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனமே, ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற ஜனமே, நம்முடைய பாவத்திற்கான பரிகாரி ஒரே ஒருவர் மட்டும்தான். அவர்தான் நான் ஆராதிக்கிறேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. வேற யாருக்கு முன்னாடி போய் விழுந்தாலும் என் பாவம் நீங்காது. நான் எத்தனை மைல் தூரம் நடந்தாலும் என் பாவம் நீங்காது. ஆமென். நான் என்ன கிரயம் செலுத்தினாலும் என் பாவம் நீங்காது. என் பாவம் மன்னிக்கப்பட வேண்டுமானால் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என் மேல் தெளிக்கப்பட்டிருக்கணும். ஜீசஸ். ஆமென். ஹalleluya. இதை எல்லாருமே புரிஞ்சுக்கணும். நம்முடைய பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் அவரிடத்தில் மட்டுமே இருக்கிறது. அவர் ஒருவரே சிலுவையில் இதை நமக்கு ஜெயமாய் தந்திருக்கிறார். இப்பொழுது இவளுக்கு கிடைத்த பாக்கியம், இயேசுவின் பாதத்தில் விழுந்திருக்கா. ஆமென். எல்லாரும் இப்பொழுது கல்லெறிய ரெடியா இருக்கும்போது ஆண்டவர் குனிந்து தரையில எழுதினார். என்ன எழுதினார்னு தெரியாது. எழுதிட்டு ஆண்டவர் ஒரே வார்த்தை சொல்றார், உங்களில் பாவம் இல்லாதவன் இவன் மேல் முதலாவது கல்லெறியுங்கள். கொஞ்ச நேரத்தில் எல்லாரும் கல்லை போட்டுட்டு ஒரு பயம் கூட கிடையாது. இதான் சொல்றது, நீ முதல்ல ஒன்ன பாரு, அதுக்கப்புறம் அவளை பாரு. பல நேரத்தில் நாம இங்கதான் தவறுகிறோம். நாம பல இடத்துல கல்லை தான் எடுத்து வச்சிட்டு இருக்கிறோம். நம்மை நாம் சோதித்து ஆராயணும். இந்த வார்த்தை சொன்னது எல்லாரும் போயிட்டாங்க. இப்ப ஸ்திரீயை பார்த்து கேட்கிறார், ஒருத்தனும் கல்லேறி இல்லையா? இல்ல ஆண்டவரே. சொன்னதும் சரி நீ போ அப்படி சொல்லி விடல. அடுத்த ஆண்டவர் கொடுக்கிற தருணத்துல அவளுக்கு கொடுக்கிற வார்னிங்க, இனி பாவம் செய்யாத. இன்னைக்கு எதுக்கு கிருபை? பாவம் செய்யறதுக்கா? பாவம் செய்யாத இருக்க. இந்த சத்தியத்தை சபை உணர்ந்து கொள்ளணும். இந்த சத்தியத்தை தேவ பிள்ளை உணர்ந்து கொள்ளணும். இந்த சத்தியத்தை வாலிப பிள்ளைகள் உணர்ந்து கொள்ளணும். இந்த சத்தியத்தை பெரியவர்கள் உணர்ந்து கொள்ளணும். எனக்கு இன்னைக்கு பாவம் என்பது வாலிப பிள்ளைங்க வாழ்க்கையில மட்டும் கிடையாது. இன்னைக்கு பாவம் என்பது எல்லா வயதிலையும் இருக்குது. ஆமே. ஏன்னா இன்னைக்கு இந்த உலகம் அப்படிப்பட்ட இக்கட்டில் இருக்குது. இன்னைக்கு சில கேஸில் பிடிபடுற வயசெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்களும் பிடிபடுறாங்க, வாலிப பிள்ளைங்களும் பிடிபடுறாங்க, பெரியவங்களும் பிடிபடுறாங்க, வயோதிபர்களும் பிடிபடுறாங்க. ஆமே. எனவே தான் ஒவ்வொரு நாளும் நம்மை சோதித்தறியணும். நம்மில் நாமே பாவம் இல்லை என்று சொல்லி நாமே வஞ்சித்திருந்துடக்கூடாது. ஆண்டவர் சொல்றார், எதுக்கு இன்னைக்கு உனக்கு கிருபை தரேன் தெரியுமாப்பா? எதுக்கு எல்லார் கைக்கு உன்னை மீட்டு இன்னைக்கு வாழ வச்சிருக்கிற தெரியுமா? இன்னைக்கு உன்னுடைய கடைசி நாள். இன்னைக்கு உன் வாழ்க்கை முடிந்திருக்கணும். ஆமே. ஆனால் இத்தனை பேர் ஓட்ட முடியும் போதும் இன்னைக்கு உன்னை கிருபையை வாழ வைக்க காரணம், இனி நீ பாவம் செய்யாதிருப்பாயாக. ஹalleluya. தினம்தோறும் நான் பாவம் செய்யும்படியா அல்ல எனக்கு கர்த்தர் நாட்களை நீட்டி தருவது. நான் பாவம் செய்யாமல் என்னை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள கர்த்தர் நாட்களை நீட்டி தருகிறார். இன்னைக்கு நிறைய பேர் பாவம் செய்யும் போதும் ஆண்டவர் தண்டிக்காம இருந்ததும் சிலருக்குள்ள மகிழ்ச்சி என்னன்னா, நான் இவ்வளவு செஞ்ச ஆண்டவர் என்ன கண்டுக்கலையே, அப்ப என் மேல கிருபை அதிகமா. அதிலும் பைபிள் ஒரு வார்த்தையை பிடிச்சுருவாங்க, பாவம் பெருகிற இடத்துல கிருபை ரொம்ப தந்து ஆண்டவர் தருணத்தை தாரான்னா அதையும் தாண்டி நான் செய்யறேன்னா எனக்கு அடியும் பெருசா இருக்குதுன்னு. ஹalleluya. ஆமென். அன்பான வாலிபர்களே, அன்பான சின்ன பிள்ளைகளே, அன்பான பெரியவர்களே, அன்பான முதியவர்களே,
எல்லாருக்கும் கத்த சொல்ற வார்த்தை, கிருபையை கத்த தருணமாய் தருகிறார். தருணம் எதற்காக? இனி நான் பாவம் செய்யாதிருக்கும்படியாக, இனி நான் பாவம் செய்யாதிருக்கும்படியாக. ஹல்லேலூயா, ஆமென். கத்த சமூகத்திலே நான் உண்மை உள்ளவனா இருக்கணும், பரிசுத்தம் உள்ளவனா இருக்கணும். தேவன் கிருபையாய் பாவத்திலிருந்து நம்மை மீட்டிருக்கிறார். பாவத்திலிருந்து மீட்டது நான் இன்னும் என்னை பரிசுத்தமாக்கி கொள்ள. ஆமென். அந்த ஸ்திரியை பார்த்து சொல்றா, இனி பாவம் செஞ்சிராத, இனி பாவம் செஞ்சிராத. ஆமா, உனக்கு கிடைக்கப்பட்ட கிருபையை நீ கனப்படுத்துறேனா, இனி நீ பாவம் செய்யாத. ஹல்லேலூயா. நான் தினந்தோறும் பாவம் செய்யாமல் பரிசுத்தமாய் வாழ்றேன்னா, சிம்பிளா சொல்றேன், நான் ஆண்டவர் தர கிருபையை கனப்படுத்தி கொண்டிருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அதிகமாய் பாராட்டுகிறதுல ஒண்ணுதான் கிருபை. இல்ல, கிருபை என்பது அதுக்குன்னு ஒரு மதிப்பு மட்டும் ஆண்டவர் போட்டான்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால செலுத்த முடியாது. நம்ம கடையில் போய் டீ வாங்குறதே பெரிய பாடு. இதுல கிருபைக்கு ஒரு மதிப்பு போட்டார்னா, தேவன் கிருபைக்கு ஒரு விலை நிர்ணயித்தார், ஆனால் நமக்கு அதை கொடுக்க முடியாது. இதை புரிஞ்சுக்கணும். ஆனா கர்த்தர் கிருபையை இலவசமா தந்திருக்கிறார். அடிக்கடி சொல்ற வார்த்தை, கிருபை இலவசம் தான், கிருபை ஃப்ரீ தான், ஆனா சீப் கிடையாது. ஆமே, இந்த கிருபையை நான் சரியா பயன்படுத்தணும். அதனால தான் பவுல் சொல்றான், கிருபையை விருதாவாக்குகிறது இல்லை. ஒவ்வொரு நாளும் தூங்குறதுக்கு முன்னாடி உட்கார்ந்து யோசிங்க, இன்னைக்கு தேவன் தந்த கிருபையை நான் எப்படி பயன்படுத்தினேன், எப்படி பயன்படுத்தினேன், என்ன செய்தேன், என் கை என்ன செஞ்சது, என் கண் எதை பார்த்துச்சு, என் வாய் எதை பேசினது, என் காது எதை கேட்டது, என் இருதயத்தில் நான் என்ன யோசிச்சு, என் நினைவில் நான் என்ன யோசிச்சு, இன்னைக்கு என் கால்கள் எதை செயல்படுத்தினது, எங்க போச்சுது, நான் எதை செய்தேன், இது எல்லாத்தையும் கொஞ்சம் லிஸ்ட் போட்டு பாருங்க. அதில் ஏதாவது குறைகள் இருக்குமானா, அதில் ஏதாவது தவறுகள் இருக்குமானா, தேவ சமூகத்திலே அதை அறிக்கை பண்ணி அதை இனி செய்யாதபடிக்கு விட்டு விடுங்கள். இப்படி தினம்தோறும் கிருபையை தருகிற தருணத்தை நாம் சரியாய் பயன்படுத்துவோமானால் கர்த்தர் நம்மை அதிசயமாய் பரிசுத்தமாக்கி கொண்டே இருப்பார். இனி பாவம் செய்யாதே. தேவன் தருகிற தருணம், தேவன் தருகிற கிருபை பாவம் செய்ய அல்ல. ஆமென். நான் சொல்லி விடுகிற இரண்டாவது,